இன்னைக்கு ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காய்களும் கனிகளும் கீரைகளும் பறிக்கலாம் வாங்க. கொய்யா மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 காய்கள் நல்லா திரண்டிருந்தது. ஒரு 2 வந்து பழுத்திருந்ததுங்க. அது எல்லாத்தையும் பறிச்சு எடுத்தாச்சுங்க. ஒரே ஒரு மணத்தக்காளி கீரை செடி தான் இருக்குது. அது எப்படியும் கோழிக்கிட்ட இருந்து காப்பாற்றி வச்சுருக்கோங்க. ஒரு வேளைக்கு சட்னிக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கீரைகள் எல்லாம் கிள்ளி எடுத்தாச்சுங்க. நுரைப்பீர்க்கன்னு ஒன்று இருக்கிறங்காட்டி நான் அதை அப்படியே விட்டுட்டேங்க. நாருக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த தட்டை நான் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தேங்க. எங்க பெரியத்த விதை ஷேர் பண்ணாங்க. அவங்க ஷேர் பண்ண கொஞ்ச நாள்லயே எனக்கு விதை வந்து ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சதுங்க. ஆ இதில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சிவப்பெரும்பு அதிகமா இருக்குங்க இந்த கொடி ஃபுல்லாவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செர்ரி. இது வந்து ஃபஸ்ட்டு 2 டைம் சாப்பிடும்போது சுத்தமா நல்லா இல்லங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க டேஸ்ட்டு. இனி போக போக எப்படி இருக்குது அப்படிங்கிறது இனி பழங்கள் நமக்கு கிடைக்கும்போது தான் தெரியுங்க. லெமன் மரத்துக்கடியும், சீதா மரத்துக்கடியும் தாங்க எங்க கோழி முக்காவாசி வந்து ரெஸ்ட் எடுக்குன்னே சொல்லலாங்க. அத டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு தேவையான 2, 3 காய்கள் மட்டும் நான் பறிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த கோவக்கா பார்த்தீங்கன்னா, கசப்பே இல்லாத காயின்னு சொல்லிட்டு இதோட கட்டிங்ஸ் வந்து எனக்கு கிடைச்சதுங்க. ஆன்லைன்ல தான் வாங்குனேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பறிக்கிறேங்க. ஒரு 10 காய் போல கிடைச்சதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீதா மரத்துக்கடியே போகவே இல்லைங்க. ரொம்ப நாள் ஆச்சு போயி. பறிக்கலான்னு சொல்லி சீதாப்பழம் பறிக்கும்போது ரொம்ப பழுத்துருச்சு போல அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. வாட்டர் ஆப்பிள் பார்க்கவே ரொம்ப கண்ண உறுத்திட்டே இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொத்து மட்டும் பறிச்சு எடுத்திருக்கேங்க. இன்னும் பழுத்துருச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆர்வத்தில பறிச்சாச்சுங்க.